இந்தியா பாகிஸ்தான் நிலையில தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்தியா ஒரு விதமான அமைதியை கடைபிடிக்கிறது அங்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாகவே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அமைதியா இருக்கும்போது அவங்க என்னதான் பிளான் பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதல் பாகிஸ்தானுக்கு இல்லாததால தான் இதற்கு காரணம். ஸோ இந்த நிலையில ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மந்த நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த போரை தாங்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொருளாதார வல்லுநர்கள் முன்வைக்கக்கூடிய நிலையில அந்த இடத்திலேயே கரெக்டா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்தியா. அதை பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ எல்லையில் அத்துமீறும் பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதில் பொருளாதார ரீதியான தாக்குதல். ஸோ இந்த விவகாரத்தில் இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு, பாகிஸ்தானுக்கு என்னென்ன சவால்கள் இதனால் உருவாகி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க இருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தகத்திற்கு முழுமையான ஒரு தடை அறிவிச்சிருக்கு இந்திய அரசு. நேரடி மற்றும் மறைமுக வர்த்தகத்திற்கு தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நேரடி வர்த்தகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் மிக குறைந்த அளவில் தான் இரண்டு நாடுகளுக்குமே வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தான்லேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறது 0.001% என்ற அளவுக்கு தான். நம்ம மொத்த இறக்குமதியை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரொம்பவே குறைவான ஒரு இறக்குமதி தான் பாகிஸ்தான்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக வர்த்தகம் இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பு மலைக்க வைக்கும் விதமாக இருக்கிறது. இந்த நேரடி வர்த்தகத்தை ஒப்பிடும்போது இந்த மறைமுக வர்த்தகத்துடைய மதிப்பு வேற ஒரு இடத்துல இருக்கு, வேற ஒரு உயரத்தில் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான வர்த்தக உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக ஏற்றுமதி பண்றோம்னு பார்த்தோம்னா, சர்க்கரை, மருத்துவ பொருட்கள், மருந்து தயாரிக்க உதவக்கூடிய பொருட்கள், முக்கியமான ரசாயனங்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் மிஷினரிஸ் மாதிரியான பொருட்கள், டீ, காஃபி, மசாலா மாதிரியான அனுதினமும் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் பிரதானமாக இங்கிருந்து நாம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன விஷயங்கள் பாகிஸ்தான்லேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப எக்ஸாட்டிக்கான கனிகளாக இருக்கட்டும், உலர்பழங்களாக இருக்கட்டும், சில ஆடைகள், குறிப்பாக வட இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் கலாச்சார ரீதியாக தொடர்புகள் இருப்பதால் அவங்களுடைய ஆடைகள் கொஞ்சம் அங்கே பிரபலமாகவே இருக்கிறதுனால ஆடைகள் அதிக அளவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம், அந்த உப்பும் அங்கேருந்து அதிகமாக நம்ம இறக்குமதி பண்ணுறோம். சில ரசாயனங்களும் பாகிஸ்தான்ல இருந்து நாம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே மறுபடியும் சொல்றோம், ஒப்பீட்டளவில் மிக குறைந்த அளவு தான் நேரடி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வர்த்தக உறவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரடி வர்த்தகத்துக்கும் மறைமுக வர்த்தகத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேரடி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2024 ஏப்ரல் முதல் 2025 ஜனவரி வரையிலுமான இந்த டேட்டாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து $44.76 கோடி என்ற அளவுக்கு ஏற்றுமதி பண்றோம். ஆனா இறக்குமதி பாருங்க எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு, $4.2 லட்சம் என்ற அளவில் மிக குறைந்த அளவில் தான் இறக்குமதி பண்றோம். அதுவே மறைமுக வர்த்தகம், இதே காலகட்டத்திலான மறைமுக வர்த்தகத்தோட மதிப்பை பாருங்க, ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து $1000 கோடி என்ற அளவுக்கு இங்க இருந்த பொருட்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கு. அதுவே பாகிஸ்தான்ல இருந்து பாருங்க $50 கோடி என்ற அளவுக்கு இங்க இந்தியாவுக்குள்ள அவங்களுடைய பொருட்கள் இறங்கி இருக்கு. இதை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க அப்படின்றதையும் நாம இப்போ பார்த்துடலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய 3 இடங்கள், துபாய், சிங்கப்பூர், கொழும்பு, இந்த துறைமுகங்களில் தான் இந்த மறைமுக வர்த்தகத்துக்கான ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸாக இருக்குது. இந்தியாவிலிருந்து இந்த 3 துறைமுகங்களில் ஏதாவது ஒரு துறைமுகத்துக்கு பொருட்கள் அனுப்பப்படுகின்றன. அங்கே போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட் இன் இந்தியான்னு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் மேட் இன் யூஏஇன்னு சொல்லிட்டு பாக்ஸ் மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட பிறகு அங்கே இருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுது. ஸோ இந்த நாடுகள், இந்த 3 முனையங்களும் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தான் பொருட்களுமே கூட இந்த பக்கம் இருக்கக்கூடிய துபாய் துறைமுகத்துக்கு போய் அங்க இருந்து பெயர் மாற்றப்பட்டு இந்திய சந்தைக்குள்ளார நுழைக்கப்படுது. ஸோ இதனால 3வது நபர்கள், மிடில் மேன் சொல்லக்கூடிய புரோக்கர்கள், அதே மாதிரி தனியாரில் தொழில் பண்ணக்கூடிய சில பிசினஸ்மேன், இவங்கெல்லாம் தான் இதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமலேயும் இன்னும் பிற வர்த்தக முறைகள் இருக்கு மறைமுக வர்த்தகத்திற்காக. ஒன்று, அட்டாரி வாகா வழியா மேற்கொள்ளக்கூடிய பயணம், அடிக்கடி போயிட்டு வராங்களே அவங்க மூலமா எலக்ட்ரானிக்ஸோ இல்லை உணவுப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயணத்தில் சூட்கேஸ் எடுத்துட்டு போற மாதிரி இதையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதன் மூலமா அங்க வந்து இறக்குமதி பண்ற மாதிரி பண்றாங்க. கொரியர் மற்றும் தபால் வழியாகவும் பொருட்களானது மாற்றம் செய்யப்படுகிறது, இறக்குமதி ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் வழி சரக்கு கடத்தல்னு இன்னொன்னும் இருக்கு. ஸோ இது இந்த 3க்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது இந்தியா அறிவிப்பை விடுத்திருக்காங்க. கொரியர், தபால் எதுக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அட்டாரி வாகா எல்லையை இழுத்து மூடியாச்சு. கடல் பகுதியில் கண்காணிப்பும் அதிகப்படுத்தியாச்சு. ஸோ நேரடி வர்த்தகத்துக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். மறைமுக வர்த்தகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருந்ததோ அது எல்லாத்துலேயுமே செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க இப்போ இந்தியா. அதனையும் மீறி இந்த தனியார் வேற ஏதேனும் வழிகளில் ஈடுபடலாம். அது வந்து தனிப்பட்ட அளவில் அவங்களுடைய ஹானஸ்டியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் இது எப்படி தாக்கம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது,
பாகிஸ்தான் பொருளாதாரத்திற்கு அதிக அளவில் உதவி கொண்டிருப்பது சர்வதேச நாணய நிதியமாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமா அவங்களுக்கு நிதி கிடைச்சிட்டு இருக்கு. இதே IMF மூலமா பாகிஸ்தானுக்கு 700 கோடி டாலர்கள் நிதியாக கொடுத்திருக்காங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு. ஆனா அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தற்பொழுது இந்தியா சர்வதேச அரங்கில் எழுப்பியிருக்கு. இந்த பணத்தை தீவிரவாத செயல்களுக்கும் ஆதரவு செயல்களுக்கும் அவர்கள் திருப்பி விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம முன் வச்சிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமாக இந்த சர்வதேச நிதிகளை எல்லாம் பாகிஸ்தானுக்கு நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நகரத்தில் தான் இந்தியா தரப்புல இருந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த பட்டியலில் கிரே லிஸ்ட் சாம்பல் பட்டியல தான் பாகிஸ்தான் ரொம்ப நாளா இருந்தது. தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில். அதுக்கப்புறம் நாங்க இப்ப அப்படியெல்லாம் பண்றதில்லை அப்படின்னு ஒரு சில ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அந்த பட்டியலிருந்து வெளியில வந்த நிலையில மறுபடியும் அந்த பட்டியலில் பாகிஸ்தானை இணைப்பதற்கான முயற்சிகளையே இந்தியா எடுத்திருக்கு. இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே பாகிஸ்தான் பொருளாதாரத்திற்கு அமையும். இது எல்லாத்தையும் தாண்டி மருத்துவ பொருட்களா இருக்கட்டும், மருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களும் இந்தியாவை பெருமளவில் பாகிஸ்தான் நம்பி இருந்தது. அது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய மருந்து தயாரிப்பு நிறுவனங்களே கொஞ்சம் அரண்டு போயிருக்காங்க. இந்த தடையிலிருந்து விலக்கு கிடைக்குமா அப்படின்றதுக்காக அவங்க லாபி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் தற்போதைய சூழல்ல பொருளாதார ரீதியிற்கு ஒரு பயங்கரமான ஒரு அடியை இந்தியா கொடுத்திருக்கு. இதனுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் வரும் நாட்களில் தான் பார்க்க வேண்டும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.